வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நியர்பைல ஃபெயில் ஆயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக ஃபெயில் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு அந்த டேட் வந்துருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா காலேஜில் எதாவது ஜாயின் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கிளியரா என்னென்ன சொல்றேன்றதை கிளியரா பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்றீங்கன்னா 3 ஸ்டெப் மூலமாவா இதை ஆர்டரா தான் நீங்க போகணும், ஸ்கிப் பண்ணி எதுவும் போக முடியாது. ஸோ இந்த 3 ஸ்டெப் என்னென்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன டேட் அப்படின்றது முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் பண்ணணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்ளைங் ஆன்லைன் எந்தெந்த டேட் பார்த்தீங்கன்னா 6th and 7th. தட் மீன்ஸ் கம்மிங் டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே 500 per சப்ஜெக்ட்டுக்கு பே பண்ணி அப்ளைங் ஆன்லைன் மார்க் வெரிஃபை பண்ணணும். இது இந்த மார்க் வருமா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுமா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். செகண்ட், அப்ளைங் போட்டோ காப்பி ஆஃப் தி எவாலுவேட்டட் ஆன்சர் புக். ஸோ அந்த போட்டோ காப்பி ஸ்கேன்டு காப்பி நீங்க வாங்குறதுக்கு செகண்ட் அகைன் அப்ளை ஆன்லைன் பண்ணும். அதுக்கு பாத்தீங்கன்னா 13th August 2024 அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் ஒரு ஷீட்டுக்கு மொத்தம் உங்களுக்கு ஒரு ஆன்சர் புக்கு 700 rupees பே பண்ணும். தேர்டு, ரீவேல்யூவேஷன். அந்த பர்டிகுலர் ஆன்சர் ஷீட்டுக்கு நீங்க திருப்பி ரீவேல்யூவேட் பண்றீங்க. ரீவேல்யூவேட் பண்றது டேட் பாத்தீங்கன்னா 17th August 2024. ஸோ அப் டு அன்னைக்கு நைட் மட்டும் ₹100 per கொஸ்டின். இன்கேஸ் இதுல ஏதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் எதுவும் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் பண்ணாம போட்டோ காப்பி வாங்க முடியாது, போட்டோ காப்பி வாங்காம ரீவேல்யூஷன் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு ஆர்டர் தான் வரும். சரி, இப்போ இது மூணுமே என்ன அப்படின்றது அவங்க சர்க்குலர் கொடுத்துருக்கிறது முதல்ல அப்படியே ஒன் பை ஒன் பார்த்துடலாம். இந்த டேட்ஸ் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வருங்க சர்க்குலர்ல. இந்த சர்க்குலர் ரொம்ப முக்கியம், கிளியரா பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ், செகண்ட் போட்டோ காப்பி ஆஃப் தி எவாலுவேட்டட் ஆன்சர் புக், தேர்ட் ரீஎவாலுவேஷன் ஆஃப் தி ஆர்டர். ஸோ இதுல எதுவுமே உங்களுக்கு என்னது ஆஃப்லைன்ல எதுவும் கிடையாது, எல்லாமே ஆன்லைன்ல போட்டு தான் அமௌண்ட் உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, செக் ஆர் கேஷ் எப்படி வேணாலும் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். செக் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, எது டிடிலாம் எடுக்க வேண்டாம். டைரக்டாவே நீங்க எப்பயுமே ஒன்று ஜிபே இல்லாட்டி கேஷ் மூலமாவே நீங்க டைரக்டா ப்ராசஸ் பண்ணுங்க ஆன்லைன்ல. ஓகே, ஸோ அடுத்து இன்கம்ப்ளீட் ஆர் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் சம்மரி ரிஜெக்டட். ஸோ இன்கம்ப்ளீட்டா இருந்தாலோ இல்லை அப்ளிகேஷன்ல ஏதாவது நீங்க ஒழுங்கா ஃபில் பண்ணனாலும் அது ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் ஃபார் ஈச் ஸ்டெப் பர் கேண்டிடேட் வில் பி அக்செப்டட் இன் ஆன்லைன். ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ளைஸ் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ரிவிஷன் ஆஃப் மார்க்ஸ் ஏதாவது டிலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு போர்ட் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்ரீஸ் ஈவன் பை 1 mark ஷில் பி அஃபெக்டட். இன் கேஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி கண்டிப்பா உங்க மார்க் ஷீட்ல அதுதான் ஃபைனல் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு இன்னும் மார்க் அதிகமா வரும் நீங்க போட்டு கம்மி ஆயிடுச்சுனாலும் அப்படின்னாலும் கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு ஃபைனல் மார்க். ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல இருந்து போட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் உங்க அதான் உங்களுக்கு ஃபைனல் மார்க், டிக்ரீஸ் ஆனாலும் அதான் ஃபைனல் மார்க். தேர் இஸ் சேஞ்ச் இன் போத் இன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். அவங்க தான் சொல்றாங்க. ஸோ ப்ராசஸிங் சார்ஜ் ஆர் நாட் ரீஃபண்டபிள், அது கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நீங்க பண்ணணும். இதுல என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷெட்யூல் இஸ் given in annexure 1. ப்ராசஸிங் சார்ஜ் ஆர் ₹500 per சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ₹500 நீங்க பே பண்ண வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க். இப்போ இதுல 500 பே பண்றது மூலமா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, the outcome of verification marks will be communicated in the same login account in the candidate for preferred by the following manner. ஸோ நீங்க எந்த லாகின் அக்கௌண்ட்ல உள்ள போறீங்களோ அதே லாகின் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வரும். வேற லாகின் அக்கௌண்ட்ல பார்க்க கூடாது. The outcome of the verification marks will be uploaded in the login account of the candidates on the CBSE website. No individual communication. உங்களோட செப்பரேட் மெயில் ஐடிக்கு அதெல்லாம் வராது. எந்த அக்கௌண்ட் நீங்க உள்ள போனீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். In case of change in marks, the first communication that marks have been changed, increase or decrease will be provided or posted. So first எடுத்தோம்னே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது என்னன்னு கொடுத்துருவாங்க. Thereafter, once the result is recalculated, the actual increase or decrease of marks will be provided. ஃபைனலா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்ல கம்யூனிகேஷன் மார்க்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா கொடுப்பாங்க. உங்களுக்கு அகைன் ரீவேல்யூஷன் முடிச்சிட்ட அப்புறம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருந்தா ஃபைனல் பண்ணுவாங்க மார்க் ஷீட்ல. The applicants are advised to visit CBSE website for the status of the verification. CBSE வெப்சைட்ல தான் உங்க அக்கௌண்ட்ல தான் நீங்க உள்ள போய் பார்க்கணும். அடுத்து சி பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி தோஸ் கேண்டிடேட் அப்ளை ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ். யார் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்ளை பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் போட்டோ காப்பி. இந்த செகண்ட் ரோமன் லெட்டர் வர்றதுக்கு எலிஜிபிளே யாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபில் பண்ணி எனக்கு அதை பண்ணவங்க மட்டும்தான். அதை பே பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்தா மட்டும்தான் செகண்ட் ரோமன் லெட்டருக்கு வர முடியும். இல்லாட்டி நீங்க செகண்டுக்கு ரோமன் லெட்டர் வர முடியாது. தட் மீன்ஸ் இந்த போட்டோ காப்பி வாங்குற டேட் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த போட்டோ காப்பி வர இந்த டேட் நீங்க வரணும் 13th அப்ளை பண்ணணும்னாவே இந்த 6th and 7th நீங்க பண்ணியிருந்தா மட்டும்தான், வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் போட்டோ காப்பில என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ போட்டோ காப்பில எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ₹700. அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்கம்ப்ளீட், அதே தான் சேம்.
இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். அப்ளிகேன்ஸ் கேன் பி ப்ரொவைடட் ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் த ஆன்சர் புக் இந்த லாகின் அக்கௌண்ட். ஸோ நீங்க எழுதுன எக்ஸாம் பேப்பரை ஒன்றா ஸ்கேன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு திருப்பி எல்லாத்தையும் சென்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கரெக்ஷன் பண்ண டீடைல்ஸ், யாரு கரெக்ஷன் பண்ணாங்க, எந்த எக்ஸாம்ல கரெக்ஷன் பண்ணாங்கன்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு அகைன் அனுப்பி விட்டுருவாங்க. if the candidate decide to challenge the mark, நீங்க அந்த கரெக்ஷன் பண்ண பேப்பரை பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து என்னோட மார்க்ஸ் வந்து இதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வரணும், கண்டிப்பா இவங்க போட்டிருக்கிறது எனக்கு 2 மார்க்ஸ் தான் போட்டிருக்காங்க, எனக்கு 3 மார்க்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப். இப்ப இது எல்லாமே நீங்க பார்த்து பேப்பர் பார்த்துட்டீங்க, எனக்கு இன்னும் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அடுத்து தேர்ட் ரூம் இருவாங்க, ரீஎவாலுவேஷன் ஆஃப் எவாலுவேட்டட் ஆன்சர் புக் who applied for obtaining a photocopy. இந்த செகண்ட் ரோம் லெட்டர் யாரு சார், தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 700 rupees பே பண்ணி யார் போட்டோ காப்பி வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் தேர்ட் ரோம் லெட்டர். ரீவேல்யூஷன் ஆஃப் சான்ஸ் ஆர் மார்க் அவார்டட் பை தி ஆன்சர் கொஸ்டின். ஸோ இப்போ நீங்க எப்படி பண்ணணும்னா, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டினுக்கும் 100 rupees. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அவுட் ஆஃப் 80 மார்க்ஸ்க்கு கிட்டத்தட்ட பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மார்க்ஸ் கம்மியா எடுத்திருக்கேன். நீ எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு நான் 100 rupees பே பண்ணுறேன். இப்போ எனக்கு 4 கொஸ்டின் நான் வந்து ரீவேல்யூஷன் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னா 4 கொஸ்டினுக்கு நான் 400 rupees பே பண்ணணும். The application will have to refer the marking scheme in the subject concern, which should be available in the website along with the question paper. Thereafter, the candidates can submit the application for revaluation in the required questions with reasoning. So, எந்த கொஸ்டினுக்கு எனக்கு மார்க் வரணும், அதோட ரீசன் என்ன, அவங்க என்ன தப்பா போட்டிருக்காங்க, எனக்கு எது கரெக்டா வரும் அப்படின்ற ரீசன் போட்டு என்ன கொஸ்டின் நம்பர்னு போட்டு கிளியரா போட்டு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் ரீவேல்யூஷன் அப்லோடட் ஆன் வெப்சைட் பை த ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த ரீஜனல் ஆஃபீஸ். ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டிக்ரீஸும் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு அவங்க நீங்க தப்பா எழுதிருக்கீங்க, மார்க் போட்டிருக்காங்கன்னா மார்க் குறைப்பாங்க. இல்ல அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு அவங்க தப்பு போட்டிருக்காங்க, ரைட் தான் அப்படின்னா ரைட் போடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். Result of the revaluation will be final. No appeal or review against the revaluation will be at the time. அந்த ரீவேல்யூஷன் உங்களுக்கு என்ன வருதோ அதான் ஃபைனல். அது அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா வந்தாலும் சரி, உங்களுக்கு ரீவேல்யூஷன்ல ஒரு மார்க் கொடுப்பாங்க, நோ சேஞ்சுன்னு வரலாம். எது வந்தாலும் அது ரீவேல்யூஷன் வர்றதா உங்களுக்கு ஃபைனல். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்க முடியாது. ஸோ இந்த மூணுமே டெசிஷன் ஆஃப் த பாக்ஸ் வில் பி ஃபைனல் பைண்டிங் பை தி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த டேட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்ஸ். இது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மிங் மண்டே, தட் மீன்ஸ் கம்மிங் டியூஸ்டேல இருந்து ஆரம்பிக்கும் டேட். டியூஸ்டே 6th 7th ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அடுத்து 13th வந்து இந்த வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு போட்டோ காப்பி வாங்க போறீங்க. 13th 17th சாட்டர்டே ரீவேல்யூஷன் பண்ண போறீங்க. ஸோ இந்த 3 டேஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு பாருங்க, ஆன்லைன் ப்ராசஸ் ஹாலிடேஸ்ல இருந்தா கூட அப்ளை ஆகும். தட் மீன்ஸ் சண்டேவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் இந்த நடுவில் டேட்ஸ் வந்து பாத்தீங்களா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால நீங்க இந்த டேட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா அப்ளை பண்ணி, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் நீங்க இந்த அகாடமிக் இயர்ல பாஸ் ஆகணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.